பெண்கள் பிரிவில் 7ஆம் பரிசு, பெண்கள் பிரிவில் 6ஆம் பரிசு அனுஷ்கா அவர்களுக்கு பரிசை வழங்கி சிறப்பிக்கிறார் நாகசிவா சிஸ்டர்ஸ் மேனேஜர் நாகராஜு பெரியசாமி அவர்கள். அடுத்ததாக 7ஆம் 1443 ஹரிணி ஹச்ஜி, கோயம்புத்தூரை சார்ந்த ஹரிணி ஹச்ஜி. திண்டுக்கல்லை சார்ந்த நெருன் எப்சிபா 1681. பெண்கள் பிரிவில் 10 ஆறுதல் பரிசுகளையும் வழங்கி கௌரவிக்கிறார் நாகசிவா சிஸ்டர்ஸ் மேனேஜிங் டைரக்டர் நாகராஜு பெரியசாமி அவர்கள். அடுத்ததாக அவரை தொடர்ந்து 2152 நேஹாட்டி 20. அடுத்ததாக 1732 திண்டுக்கல்லை சார்ந்த ஷாலினி அவர்களுக்கு தற்போது பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அவரை தொடர்ந்து 1455 பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அவரை தொடர்ந்து 1740 திண்டுக்கல்லை சார்ந்த கலையரசி எம், 1740 திண்டுக்கல்லை சார்ந்த கலையரசி எம். தனியா அவர்களுக்கு தற்பொழுது நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக 14 பரிசை பெறுகிறார் கடைசியாக ஓடி தனது இலக்கையும் எட்டியிருக்கிற ஹோசி சோஃபி அவர்களுக்கு தற்பொழுது நினைவு பரிசு நிறைவு செய்திருக்கிறார். அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக தற்பொழுது பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. பரிசை வழங்குகிறார் நாகசிவா சிட்பண்ட்ஸ் மேனேஜிங் டைரக்டர் நாகராஜ். இந்த பெண் குழந்தைகள் ஓடும்போது எங்களுடைய நாகசிவா சிட்பண்ட்ஸ் நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குநர் திரு நாகராஜ் பிள்ளை அவர்கள் தலைவரே, இந்த குழந்தைங்க நிறைய பேர் வந்து ஷூ இல்லாம வர்றாங்க, வெறுநாள் வர்றாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னை டிஸ்டர்ப் பண்ணுது. இன்னைக்கு வாய்ப்பு தான் வாங்கி கொடுக்கணும் எல்லா குழந்தைகளும் ஷூ அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அமையல. அதாவது உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்ற விளையாட்டு ஆர்வலர்கள் எங்களுடைய நிறுவனத்தை தொடர்பு கொண்டால் அந்த குழந்தைகளுக்கு தேவையான உதவிகளை நாகசிவா சிட்பண்ட்ஸ் நிறுவனம் செய்ய எப்போதும் தயாராக இருக்கும் என்பதை இந்த கருத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு எங்களது உடற்கல்வித்துறை சார்பாகவும் எங்களது விளையாட்டு சங்கங்கள் அனைத்து சங்கங்களின் சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் விளையாட்டு வீரர்களுக்கு எப்படி நீங்கள் ஊக்குவித்தால் திண்டுக்கல் மாநகரில் பல விளையாட்டு வீரர்கள் உருவாகுவார் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் ஒருவரை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்வதற்கு ஐயாவும் தயாராக இருக்கிறார். காலம் காத்திருக்கிறது, வெற்றிகளியை பறித்து செல்லுங்கள் என்று சொல்லி இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்துவதற்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு நல்கிய ராஜராஜேஸ்வரி மருத்துவமனை மற்றும் தேனி